பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரியவங்களே, நான் உங்களிடம் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை பற்றி சொல்லப் போகிறேன். என்னவென்றால், நாம் எல்லாவங்களும் நம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகின்ற ஒரு காரியம்தான் அங்கீகாரம் கிடைப்பது என்பது. நாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம் எல்லாவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். ஒரு ஒப்புதல் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் எங்கே போனாலும் இல்லை நம்மளுடைய காரியங்களுக்கானாலும் யாரும் நம்மளை அவாய்ட் பண்ணக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. நம்ம சொல்ல யாரும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. நாம் சொல்லுகின்ற காரியங்கள் இல்லை நம்மளுடைய செயல்கள் இல்லை நம்மளை ஆய்கொள்ளட்டும், நம்மளை எல்லாவங்களும் மதிக்க வேண்டும் அப்படி நினைக்கிறோம், இல்லை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இது ஆசைப்படாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள், குறைவாகத்தான் இருப்பார்கள் இல்லவா? ஆனால் எந்த காரியமாய்க்கொள்ளட்டும், ஒரு அங்கீகாரம் நமக்கு வேண்டும். நம் செயல்களில், நம் குடும்பத்தில், நம் சமூகத்தில், நாம் செய்கின்ற வேலையில், நாம் செய்கின்ற தொழிலில், நாம் எங்கே போனாலும் இருக்கட்டும், அங்கே எல்லாம் நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தான் நாம் ஒவ்வொருத்தவங்களும் இல்லவா? நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம், ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, நாம் எங்கே போனாலும் சரி, நம்மளுடைய காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஒப்புதல், ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், இந்த சினிமா ஃபீல்டில் பார்த்தோம்னா, அந்த சினிமா அபிநயிக்கின்ற அந்த சினிமா தொழில் செய்கின்றவர்களுக்கு, இல்லை வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, சினிமா அந்த அபிநய மேഖലയിലെ அந்த ஃபீல்டில் அந்த தொழிலுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த தொழிலுமாயி அந்த தொழில் கண்டினியூ செஞ்சு கொண்டு போக முடியும். அந்த தொழிலில் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்றால் எல்லாவங்களும் அங்கீகரிக்க வேண்டும். இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும், எல்லா காரியங்களும் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற தொழில், நம்மளுடைய அந்த நடவடிக்கை, நம்மளுடைய அந்த பேச்சுவார்த்தைகள், நம்மளுடைய உடம்பு ரீதிகள், நம்மளுடைய அந்த உடம்பினுடைய அந்த வடிவு, அந்த ஆகிருதி, நம்மளுடைய அழகு எல்லாவங்களும் ஒரு நன்மை சொன்னால்தான் அங்கீகரிக்க வேண்டும், நன்மை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் தான் நாம் ஒவ்வொருத்தரும் இல்லவா? அதுக்கு இப்படி உதாரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நாம் செய்கின்ற தொழிலுக்கு நாம் காசு செலவழிக்க ஆக வேண்டி இருக்கலாம். இல்லை நாம் உடம்பு நல்லா பார்த்துக்கிட வேண்டும் என்றால் அதுக்கு நாம் காசு செலவழிக்க வேண்டி இருக்கலாம். மற்றுள்ளவங்களுடைய ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு அரசியல் மேഖല எடுத்து பார்த்தாலும், அந்த அரசியல் மேഖലയിலையும் அந்த காரியங்களுக்கும் மக்களிடம் ஒரு அங்கீகாரம் கிடைத்தால்தான் அந்த காரியங்களாக கண்டினியூ செஞ்சு போக முடியும், நிரந்தரமாக்க முடியும். அதுக்கும் நாம் காசு செலவழிக்க வேண்டும். மனிதன் அவனுக்கு மற்றுள்ள மக்களிடம் இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, ஒரு ஆதரவோ ஒரு அங்கீகாரமோ ஒப்புதலோ கிடைப்பதற்கு வேண்டி அவன் எவ்வளோ காசு வேணாலும் செலவழிக்க அவன் தயாராக இருக்கிறான். எவ்வளோ சமயம், டைமு, அவனுடைய ஆயுசு, அவனுடைய உழைப்பு எல்லாம் அவன் அதுக்கு வேண்டி செலவழிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். அதுக்காக அவன் எவ்வளவு தியாகங்கள் சகிக்க வேண்டும் என்றாலும் அது அவன் சகிக்கின்றான். அவன் அந்த தியாகத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்லப்போகின்ற காரியம், நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, நம்மளை யாரும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு, அந்த ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு மிக சிறந்த ஒரு காரியம்தான் நான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு காரியம்தான் சொல்லப் போகின்றேன். அதுதான் இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நாமம், அவனுடைய பெயர். இந்த உலகத்தை, அண்ட சராசரங்களையும் படைத்து, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா படைப்புகளையும் படைத்து, அவங்களுக்கு அந்த படைப்புகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கின்ற இறைவனான அல்லாஹுவின் பரிசுத்தமான அதிமகத்தான நாமத்தை பற்றி தான் நான் சொல்ல போகின்றேன். ஆமாம், அது என்னவென்று தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் இல்லவா? அந்த நாமந்தான் எல்லா எண்ணி நம்மளாலே அதனுடைய பலன் எண்ணி திட்டப்படுத்த முடியாது.
அவ்வளோ அதிகமான பலன்கள் எவ்வளோ இருக்கின்று என்று சொல்ல முடியாது. அவ்வளோ பலங்கள் அந்த நாமத்துக்கு உண்டு. இறைவனன் அல்லாஹுவின் எல்லா நாமங்களுடையும் பலத்தை விட எல்லா நாமங்களுடைய பலனை விட அதிகமான பலன் கிடைக்கின்ற நாமம்தான் இறைவனான அல்லாஹுவின் முதல் நாமம்தான். நாம் ஒவ்வொருத்தரும் எப்பவும் அதிகமாக உபயோகிக்கின்ற நாமம்தான் அந்த நாமம். யா அல்லாஹு என்கின்ற அந்த நாமம்தான் அந்த பொக்கிஷம், அந்த நிதி, அந்த பொக்கிஷமான வார்த்தை யா அல்லாஹு என்று ஒரு முஃமினான மனிதன் நிரந்தரமாக அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய தினச்சரியிலே அவன் கடைபிடித்தான், அவன் சொல்லி வந்தான் என்றால் அவனுக்கு அந்த ஒரு நாம் சொன்ன அந்த அங்கீகாரம் அவனுக்கு அந்த இறைவன் நல்கின்றான். அதற்காக நாம் நம்மளை சம்பத்து செலவாக்க வேண்டாம். நம்மளுடைய சொத்து வகைகள், நம்மளுடைய உடம்பு முயற்சிகள், உழைப்புகள், நம்மளுடைய சமயங்கள், நம்மளுடைய மற்ற வேலை வாய்ப்புகள் ஒன்றும் நாம் செலவழிக்க வேண்டாம். நாம் அதுக்கான ஒரு மனசு காட்டி அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் நேரம் அதுக்காக நாம் ஒதுக்கி வைத்தாலே போதும். ஆத்மார்த்தமாக ஒரு முஃமினான மனிதன் இந்த நாமத்தை தினசரி அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உச்சரித்து வந்தான் என்றால் கடைபிடித்து வந்தான் என்றாலே அவனுக்கு நாம் சொன்ன இந்த அங்கீகாரத்துக்கு அவனுக்கு அந்த ஒரு நன்மை அங்கீகாரம் இறைவன் அல்லாஹு கொடுக்கின்றான். நேயர்களே, அல்லாஹுவினுடைய எல்லா நாமங்களுக்கும் கோடானு கோடி நன்மைகள் உண்டு. சொல்லி தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த நாமங்களுக்கெல்லாம் சக்திகள் உண்டு, பலன்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வரும் வீடியோகளில் எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு நாமங்களுக்கும் என்ன பலன் என்று ஒவ்வொரு பலன் நாம் சொல்ல போகின்றோம். நேயர்களே, அவனுடைய நாமங்களுக்கு என்ன பலன் இருக்குது என்று நாம் சொல்ல இருந்தால் வாழ்க்கை அதுக்கு ஆகாது, இந்த வாழ்க்கை அதுக்கு போதுமான ஆகாது. அதனாலே நம்மளால் முடிந்த அளவிலே அவனுடைய நாமங்கள் ஒவ்வொரு பலனை பற்றி இந்த வீடியோவில் சொல்லுகின்றேன். நேயர்களே, நம்மளுடைய வீடியோகள் எல்லாவங்களும் பாருங்கள். தொடர்ந்து நாம் சொல்கின்ற அந்த காரியங்கள் இறைவனான அல்லாஹுவினுடைய நாமங்களை அந்த பலனை பற்றி சொல்கின்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றுள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.